உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். பெங்களூருவில் சாலையில் வீலிங் செய்த இளைஞரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறித்த பொதுமக்கள் அதனை பாலத்தில் இருந்து கீழே தூக்கி போட்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். வழக்கமா இந்த மாதிரி வீலிங் சம்பவங்கள் நடந்தா பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறதோடு நிறுத்திப்பாங்க. இங்க பைக்கையே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமானதற்கு என்ன காரணம்? அங்குள்ள சூழல் என்ன பாரதிராஜா? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் பார்க்கும்போது நமக்கு இது பொதுமக்களின் அத்துமீறல் என்று பார்த்தால் கூட முதல்ல இதற்குரிய பின்னணி என்று பார்க்க வேண்டும். சமீப காலமாகவே பெங்களூர் நகர்ல இளைஞர்கள் ரீல்ஸ் மோகத்திலும் அதே போல பந்தயம் கட்டியும் இந்த வீலிங் சாகசத்தில் ஈடுபடுறாங்க. குறிப்பா வார இறுதி நாட்கள்ல இது போன்ற வீலிங் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது பிற வாகன ஓட்டிகள், அதாவது குடும்பத்தோட செல்ற வாகன ஓட்டிகளா இருக்கட்டும், அவங்க தான் மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, விபத்துக்கு கூட இது வழிவகுக்கிறது. போலீசார் இதை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட சிலர் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறார்கள். குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள்ல போலீஸ் ரோந்து அதிகமாக இருக்காது என்ற ஒரு பட்சத்துல அவர்கள் இது போன்ற சாகசத்தில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இளைஞர்கள் சிலர் பந்தயம் கட்டி வீலிங் செய்திருக்கிறார்கள். அது பொதுமக்களின் கவனத்திற்கு வந்திருக்கிறது என்பதுதான் தகவல். அதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் செல்லும் மக்களுக்கு நீங்கள் இடையூறை ஏற்படுத்துகிறீர்கள் என்று அவர்களிடம் முதலில் அறிவுரை கூறியிருக்கார்கள். அதை ஏற்காமல் அவர்கள் மீண்டும் அந்த சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் அவர்களது வாகனத்தை பறித்து பாலத்தின் மீது இருந்து கீழே போட்டு இதுவும் ஒரு சாகசம் தான் என்று இளைஞர்களுக்கு விளக்கமாக அளித்து அவர்களை கீழே போய் உங்கள் வாகனத்தை முடிந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று, ஏனென்றால் அந்த பாலத்தில் இருந்து கீழே வாகனத்தை எடுக்க வேண்டும் என்றால் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும், நடந்து சென்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பாடம் புகட்டியுள்ளார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கும் போது வீலிங் செய்யும் அனைத்து இளைஞர்களும் கவனம் இருக்க வேண்டும். பொதுமக்கள் கொதித்திருந்தால் உங்கள் நிலைமை என்ன என்பதை யோசிக்க வைக்கும் விதமாகத்தான் இந்த வீடியோ இருக்கிறது. இது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. போலீசார் தரப்பில் வழக்கமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுபவர்கள் மீது இந்த சம்பவம் என்பது அவர்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கும் என்பதுதான் உண்மையான நிகழ்வு. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.